ஃப்ரண்ட்ல ஷேப்பே இல்லாம, சுருங்கி சுருங்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் எனக்கு குடுத்துருந்தாங்க. நீங்களாச்சும் ஒழுங்கா தப்பீங்களா? அப்படின்னு சொல்லி என்ன கேட்டு இந்த கஸ்டமர் குடுத்துருந்தாங்க. ஹாய் திஸ் இஸ் அம்பிகா ஃப்ரம் இன்ஸ்பயர். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த கஸ்டமரோட ப்ராப்ளம்னா நான் எல்லா டெய்லர்ட்டயும் குடுத்துட்டேங்க. குடுத்துட்டேன். இந்த ஃப்ரண்ட் ஷேப் மட்டும் எனக்கு சுருக்கமாவே இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே மேடம் நானும் நெனச்சுட்டேன் இவங்க ஜென்ரலா நமக்கு சொல்றது தானே ஃப்ரண்ட் ஷேப் இல்ல அப்படின்னு சொல்றவங்க நெனச்சுக்கிட்டு, நானும் அவங்க சொன்னத நான் சரியா காதுல வாங்கல. வாங்காம நானும் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டேன். நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லயும் இதே ப்ராப்ளம் தான் வந்தது. என்னடா இது இதே ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு நான் அதுக்கப்புறம் தாங்க இத யோசிச்சு பார்த்தேன். கஸ்டமருக்கு பஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்ததுங்க. செம்ம லீனா இருந்தாங்க இந்த கஸ்டமரு. ஸோ பஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறது தான் இவங்களோட ப்ராப்ளமே. அத அனலைஸ் பண்ணி பார்த்தப்போ, பஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதால நமக்கு வந்து எப்பவுமே டாட் புடிக்கிறது பெரிய பஸ்ட் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாரி பிடிக்காம சின்ன டாட்டா நான் புடிச்சு குடுத்தேங்க. மறுபடியும் நான் இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணதுல தான் அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த ஃப்ரண்ட்ல ஷேப் வந்து சுருக்கம் இல்லாம வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 ப்ளவுஸ் ஆர்டர் குடுத்துருந்தாங்கங்க. அந்த ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்களும் இந்த மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்டின்னா, கஸ்டமர் சொல்றத கொஞ்சம் லேர்ன் பண்ணி நமக்கு அத காதுல வாங்கணும் அப்டின்றத நான் இதுல புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இப்ப யங்ஸ்டர்ஸா இருக்கு. இப்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க என்னன்னா ஏஜ்டு பெர்சன். அதனால வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி தைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருந்தது. இப்ப யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க என்ன பண்ணுவோம், நம்ம வந்து பேட் வச்சுப்போம். பேட் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாரி ப்ராப்ளம் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல நான் சப்ஸ்கிரைப் மட்டும் கூட பண்ணிக்கோங்க. டாடா பை.